பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு செய்தியினூடாக இந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஸோ மெய்யான சத்தியங்களை நிஜங்களை அழைத்தியா என்றால் நிஜத்திலும் நிஜம், அது அப்சல்யூட் ட்ரூத். இந்த சத்தியங்களை நாங்கள் சொல்லி வருகிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மரணத்துக்காகவும் பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், குறைவுகள், தோல்வியான இப்படியான அழிவுக்குரிய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததாலே அங்கே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்களைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த சத்தியங்கள் உங்களை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலும் பெரிய வெற்றியை தரும் என்பது மாறாத நிச்சயங்களாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா தேவன் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய அன்பு மாறாத இருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் என்ன வார்த்தையை நாங்கள் தியானிப்போம் என்றால், ரோமர் சபைக்கு பவுல் எழுதிய 8ஆம் அதிகாரத்திலே இருக்கிற அங்கே 11ஆம் வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறது. உயிர்ப்பிப்பார். ஸோ இதில் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஆழமாக பார்க்க வேணும். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிங்கள், உங்கள் சொந்த கண்களால் பார்த்து வாசிங்கள். அங்கே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் எழுதப்படுது. ஸோ அதில் சொல்லப்படுது என்னவென்றால், நமக்குள்ளே ஒரு அழியாமையின் ஆவியானவர் இருக்கிறார். அழியாமை என்றால் சேதமாகாது, டிக்கே ஆகாது, அழுகாது, அல்லது மண்ணாக போகாது. அப்போ ஒரு அழியாமையின் ஆவி. என்னதான் அழிவை கொண்டு வந்தாலும் ஆவி என்றாலே ஒரு ஸ்பிரிட், ஒரு காற்று மாதிரி. என்ன, அதுக்கு ஒரு உருவம் இல்லை. அதாவது நூமான்னு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது நூமா என்றால் ரூஹா, தேவனுடைய காற்று, சுவாசம் அவர். அப்போ அப்படிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து போன சரீரத்தை அவர் அங்கே உயிர்ப்பித்தார். அதைத்தான் இதில் பார்க்கும். அன்றைய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ இயேசுவை, மரித்து போன இயேசுவை அங்கே அடக்கம் பண்ணினார்கள் எருசலேமிலே, நமக்கு அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை 3ஆம் நாளிலே தேவன் கல்லறையை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அதைத்தான் சொல்லுகிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்துண்டா இயேசு டெட் பாடியை அங்கே தேவன் எழுப்பினாராம். எப்படி அவர் எழும்பும்போது சடலமாக எப்படி எழும்பி இருக்கிறது என்ன? அப்போ ஏதோ ஒன்று உயிர் கொடுத்துருக்கணும் அவருக்கு. அதனால தான் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார், அவர் உயிர்த்தோடு எழும்பி இருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. அதனால்தான் கிறிஸ்தவம் உயிர் உள்ளது. மற்ற எல்லாம் மரித்து போனது. மற்ற எல்லா ஸ்டோரியும் இந்த உலகத்தில் வந்த எல்லாரும் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டது, எண்டட் ஸ்டோரி. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் ஹிஸ்டரி. அவர் சரித்திரத்தை 2ஆக மாற்றினார். கிறிஸ்துவுக்கு முதல், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அங்கே அவர் சரித்திர புருஷராக இருக்கிறார். ஸோ அவர்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி என்பது பிதாவினுடைய ஆவி. அவர் உங்களில் வாசமாக இருந்தால், அப்போ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இந்த உயிரோடு இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளே, அதாவது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று சொல்லப்படுது. என்ன இங்கே பாருங்கள், அதில் இருக்குது, உங்களில் வாசமாக இருந்தால். அப்போ அந்த அழியாமையின் ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்புகிற ஆவி, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே மரித்து போனதெல்லாம் ஜீவன் பெற்று உயிர் பெறும். அதனால்தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார், என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள்.
அப்போ அவருடைய ஆவி எங்கே வைக்கப்படுகிறதோ அங்கே உயிர் உண்டாகும். அதான் ஆவியானுடைய பிரசன்னம் வரும்போது விடுதலை உண்டாகிறது, இருள் மறைகிறது, அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. அந்த ஆவியிலே ஒரு ஜீவன் இருக்கிறது. அதைத்தான் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவை இந்த ஆவியானவர் அசைவாடின போது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உயிரடைந்ததை பார்க்கிறோம். அங்கே உயிரடைந்ததில்ல, கல்லறையே ரெண்டாக அங்கே கதவையெல்லாம் பிளந்துட்டு அவர் வெளியே வந்தார். கல்லறை திறந்தது. அவர் கல்லறை மட்டும் இல்லை, அவர் உயிர் தெழுந்தப்ப எல்லா கல்லறைகளும் திறந்தது என்று வாசிக்கிறோம். என்ன நீங்கள் பார்க்கலாம், எல்லா கல்லறைகளும் திறந்தது. அப்போ இந்த ஆவியானவர் ஒரு இடத்துல வரும்போது பாருங்கள், அதோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிற எல்லா கல்லறைகளுக்குள்ளும் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சரீரங்களை எல்லாம் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பி விட்டார். யோசித்து பாருங்கள், அவர்கள் அநேகர் அந்த ஊரிலே காணப்பட்டார்களா? மரித்து போன அநேகர் உயிர்த்தெழுந்து அந்த பட்டணத்திலே காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள். அது எந்த இதில் இருக்குன்னு தெரியல. ஸோ அடுத்த முறைக்கு நான் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுந்தபோது அவரோடு அந்த கல்லறைகளில் இருக்கிற அநேகருடைய சரீரங்கள் அங்கு உயிரோடு எழுந்ததென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அந்த பட்டணத்திலே எருசலேமிலே காணப்பட்டார்கள். யாரு? பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள்லாம் உயிர் தெழுந்திருந்தன. அப்போ எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக அங்கே மரித்திருந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதினாலே அந்த நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்க்கிறீர்கள்? இந்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ, ஒருவன் மீது தேவன் ஆவியை வைக்கும்போது அவருடைய சாவுக்கு ஏதுவான, இப்போ என்னுடைய சரீரம் இல்லை, சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்கிறாராம்? அவர் உயிரோடு எழுப்புகிறவராயிருக்கிறார். அப்போ ஆவியானவர் நல்லவர் தானே, எல்லாருக்கும் ஆவியானவர் தேவைதானே. தேவனுடைய பரிசுத்த ஆவி வரும்போது பாருங்க, ஒரு அசுத்த ஆவி வரும்போது என்ன செய்யுது? அது மரணத்தை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருகிறது, தரித்திரத்தை கொண்டு வருகிறது, கடனை கொண்டு வருகிறது, அழிவை கொண்டு வருகிறது, ஆக்சிடென்ட்ஸ்களை கொண்டு வருகிறது, இழப்புகளை கொண்டு வருகிறது. எது? ஒரு அசுத்த ஆவி, அதாவது மரணத்தின் ஆவி. அப்போ இந்த ஒரு அசுத்தாவி வந்து இவ்வளோ அழிவுகளை கொண்டு வர முடியும் என்றால், பரிசுத்தாவி தேவனுடைய ஆவி நம்மேல் வரும்போது அவர் அதிக நன்மைகளை நமக்கு உண்டாக்குறார். மரித்து போனதெல்லாம் உயிரோடு கொண்டு, கடன் உங்களுக்கு, உங்களோட ஆசீர்வாதம் மரித்து போய் கிடக்கிறதா? உங்களுடைய சுகம் மரித்து போய் கிடக்கிறதா? நீங்களுடைய எல்லா நன்மைகளும் வாழ்விழந்தது போல இருக்கிறதா? நீங்கள் ஒரு வாளாவட்டியை போல இருக்கிறீர்களா? உங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆனால் பரிசுத்த ஆவியானவரே மீது வாரும் என்று சொல்லும்போது, அங்கே ஆவியானவர் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு, அவருக்கு பேர் ப்ராஸ்பரிட்டி ஸ்பிரிட், அவர் வரும்போது அங்கே செழிப்பு உண்டாகிறது. அங்கே வனாந்திரங்கள் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் அங்கே செழிப்புள்ள வயல்வெளிகளாய் மாறுகிறது. எப்படி பசுமையாக ஒரு மழை பெஞ்சால் எப்படி செழிக்குதோ அந்த இடங்கள் எல்லாம், அப்படித்தான் ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் செழிக்கிறது. ஏன் துக்கங்கள் மாறி சந்தோஷம் உண்டாகிறது. ஒடுங்கி போன ஆவி ஓடிப்போய், டிப்ரெஷன் ஸ்பிரிட் எல்லாம் ஓடிப்போய் அங்கே துதி உடைய எழும்புகிறது. கடவுளை துதிக்கிறாங்களே, என்ன சந்தோஷம், வெளிச்சம், விடுதலை, மகிழ்ச்சி, சமாதானம், சுகம், நன்மை உண்டாகிறது. அதனால் தான் ஆவியானவர் வரும்போது நமக்கு அங்கே நன்மையை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அதனால் நாங்கள் பார்த்தோம் இந்த 8ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகத்திலே பாருங்கள், அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர். அப்ப கிறிஸ்துவை யார் எழுப்பினவர்? எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் பிதாவான தேவனுடைய ஆவியை அவர் ஊற்றின போது இயேசு கிறிஸ்துவனத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்தவருடைய சரீரத்தில் எழுந்தார். அப்பொழுது அங்கே சொல்லப்படுது, கிறிஸ்துவை மரித்தோழிந்து எழுப்பின பிதாவின் ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே அங்கே சாவுக்கு ஏதுவா இருக்கிற உங்கள் சரீரங்களை, அப்ப உங்கள் எத்தனை வயசாயும் இருக்கலாம், அந்த பாடி எப்படிப்படாதான் மோட்டல் பாடி என்றால்
இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்துகிறவராயிருக்கிறார். குயிக்கெண்ட் அவர் வரும்போது உயிர்ப்பிக்கிறார் உங்களை. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து உங்களுக்குள்ளே ஜீவனை ஃப்ளோ பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு ஹார்ட்ல இருந்து ரத்தம் பாய்ந்தோடி உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் சரீரமெல்லாம் இந்த ரத்தம் நாடி நாளங்களுக்கூடாக என்ன பாய்கிறது? இரத்தத்திலே ஜீவன், இரத்தத்திலே ஆக்சிஜன், இரத்தத்திலே பொருட்கள், தாது பொருட்கள், அந்த சரீரத்துக்கு வேண்டிய எனர்ஜியை, அந்த சக்தியை அந்த ரத்தம் கொண்டு போய் நம்முடைய சரீரமெல்லாம் கொடுக்கிறது. அதனால தான் நாம் துவண்டு போகாமல் வாடி போகாமல் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் உற்சாகமாக செய்கிறோம். அதனால தான் சாப்பிட்றோம், கனிப்பொருட்களை சாப்பிட்றோம், ரைஸை சாப்பிட்றோம், கறிகளை சாப்பிட்றோம், பிரெட்டை சாப்பிட்றோம், இல்லை பல வகைகள் சலாட்டுகளை ஏன் சாப்பிட்றோம்? இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் மண்ணிலிருந்து உண்டானது. நம்முடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆனால் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை பார்த்தீங்களா? அது மண்ணிலிருந்து உண்டானபடியினால் அது மண் சம்பந்தமான மண்ணுக்குள்ளேருந்து வார தாவரங்கள், கனியுப்புக்கள், சலாட்டுகள், பழங்கள் அவைகளை சாப்பிடும்போது தான் நம்முடைய சரீரம் என்னவாகுது? நம்முடைய சரீரம் லைஃபாக இருக்கிறது. அந்த ரத்தத்தில் வாழ்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்குள்ள ஒரு ஜோயே என்ற ஜீவன் வருகிறது. ரத்தத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது. நாம் வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 1 அதிகாரம் 12, 13 வசனத்தில், இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் தேவனுடைய பிள்ளை என்ற சுதந்திரத்தை கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல இருக்கு, he gave power to become sons of God. தேவ புத்திரராகும்படி வல்லமையை கொடுக்கிறாராம். அப்போ அந்த வல்லமை என்ன செய்யுது? எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதான் he gave power and authority become sons of God. அந்த டிஎன்ஏல என்ன இருக்குது? பிள்ளை மறுபடி பிறக்கிறான். அவர்கள் மாம்சத்தாலேயோ இரத்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினால, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைகிறதால வருகிற ஒரு சிருஷ்டி அல்ல நானும் நீங்களும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனாலே பிறக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மாமிசத்தாலேயோ இரத்தத்தாலேயோ புருஷ சித்தத்தாலேயோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ தேவனால பிறப்பதெல்லாம் இந்த உலகத்துக்கு மேலாக காணப்படுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார்? நான் மேலிருந்து உண்டானவன். யோவான் ஸ்நானன் சொல்றார், அவர் எல்லாரிலும் மேலானவர், ஏனால் ஒரு மேலிருந்து உண்டானவர். இயேசுவே சொல்றார், நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் பூமிக்குரியவைகள், பூமிக்கு அடித்தவைகளை பேசுகிறீர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நான் வானத்துக்குரியவைகளை பேசுகிறேன், நான் வானத்துக்குரியவர். நான் என் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக கூட அவர் சீசர்களுக்கு சொல்றார், நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் இந்த டோக்கிங் இல்லை பாருங்க, அவர் வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். அப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாம் எதனால பிறந்தோம்? ஸோ இந்த ஆவியினாலே நாம் மறுபடி பிறந்தோம். நிகதோமுக்கு 3 யோவான் அதிகாரத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து நிகதோமோடு அந்த ராத்திரியிலே பேசி கொண்டிருக்கிறார். நிகதோமு வந்து கேட்கிறான், ஐயரே புதகரே, இப்படிப்பட்ட அற்புதங்களை சாதாரணமாக ஒருவர் செய்ய முடியாது. நோ 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 நோ, நிச்சயமாக தேவனமோடு இருக்கிறார், அதனால்தான் நீ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் வியந்து பேசுகிறார். ஆனால் அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சாப்டரை எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நிகதோமு, நான் உன்னை கொண்டு சொல்லுகிறேன், நீ எருசலேமிலே பெரிய போதகரா அப்படி இப்படி இருக்கிறா, ஆனால் உன்னை கொண்டு தெரிஞ்சிருக்க வேணும். என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார் 3 வசனம் 3 யோவான், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி ஐ said, நிகதமு, if you are not born again, you can't enter, you can't see the kingdom of God, you can't experience the kingdom of the blessings of God, because God is another kingdom. There is kingdoms. என்ன, இந்த உலகம் இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒளியின் ராஜ்யத்திலிருந்து உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கிறார். சார் சொல்றார், நான் உங்களுக்கு மனம் திரும்புங்கள், ராஜ்யம், தேவோட ராஜ்யம், நான் அந்த ராஜ்யத்திலிருந்து வர்றேன், சமயமா இருக்கிறது, ரிப்பெண்ட், ஜஸ்ட் டர்ன் டு மீ, என்னட்டு வந்தாலே தேவ ராஜ்யத்தில் நீங்க வந்ததுக்கு சரியன்றார். அவ என்ன சொல்லுகிறாரு? அதுக்கு நிகதோமு, ஒரு மனுஷன் எப்படி அப்பா முதிர் வைத்தா இருக்கு, திருப்பி அவன் தாயின் கற்பத்துக்குள்ள எப்படி பிறக்கிறது?
ரெண்டாம் தடவை அவன் போய் பிறக்க முடியுமோ? அது ஒரு ஃபூலிஷ் கொஸ்டின். அவ்வளோ படித்த வேத பாரகன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்குறான், என்ன மறுபடி தாயிட வைத்துக்குள்ளவே எப்படியா திருப்பி பிறக்கிற? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போர்ன் எகெயின் என்று கேட்கிறார். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். நோ சான்ஸ் டு என்டர் என்று சொல்றார். மெய்யா ட்ரூலி ட்ரூலி ஐ எம் டெல்லிங், உனக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தால் பிறக்கிறது பயாலஜிக்கல், ஒரு தாய் தகப்பனுக்குள்ளாக இணைவதனால வந்து பிறக்கிறது. அவர் சொல்லுகிறார், அது மாம்சமாயிருக்கும். இட் இஸ் ஃப்ளஷ். அது மனுஷீகமாக இருக்கும். அதுக்குள்ளே தெய்வீகம் அங்கே காணப்படாது. ஆனால் ஆவியினால பிறப்பது, அது தேவனுடைய ஆவியினாலே பிறப்பது, அங்கே ஆவியாக இருக்கும். தட் ஸ்பிரிட்டாக இருக்கும். தட்ஸ் டிவைன் கைண்டாக இருக்கும். தட் இஸ் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். இட் இஸ் பியாண்ட் ஏர்த்லியாக இருக்கும். பியாண்ட் த வேர்ல்ட்லியாக இருக்கும். ஸ்பிரிட் விஸ்டம் இஸ் டிஃபரண்ட். ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் இஸ் டிஃபரண்ட். அது ஒரு அழியாமையின் சாயல். சூப்பர் நேச்சுரல் என்றாலே ஒரு இயற்கைக்கு மேலானது தானே. அப்போ அதைத்தான் சொல்கிறா. ஆவி என்றாலே செத்தவங்க தான் ஆவியாக போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ செத்தாலே அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸாக மாறிடுறாங்க என்ன. அப்போ அதை இயேசு உயிரோடு இருக்கக்குள்ளேயே நமக்கு கொடுக்குறார். அந்த மரணத்தையும் அழிவையும் அவர் பாவத்தையும் எல்லாத்தையும் அழித்து நமக்கூட அவர் நம்மை அவருக்கூடாக மரணிக்க வைத்து அவருடைய உயிர்த்தெழுதலே எங்களுடைய உயிர்த்தெழு, அவருடைய மரணமே எங்களுடைய மரணமாய் மாற்றி விட்டார். இந்த செயலைத்தான் அவர் செய்கிறார். ஸோ அதான் சொல்கிறார், நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்படாதே. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது என்று உனக்கு ஒருவருக்கும் தெரியாது போலவே ஆவினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்படி எங்கிருந்து வரான் எங்கே போகிறான்னு தெரியுது. பான ஒரு ஷேக் இருக்குது, ஒரு அசைவை நீ காண்றா. தட்ஸ் ஆல். அவன் டோக் பண்ணுறது ஒரு எக்ஸலண்டாக இருக்கிறது. அவனுடைய ஞானம் ஒரு எக்ஸலண்டாக இருக்கிறது. அவனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடிகிறது. அவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு வேலை செய்கிறத பார்க்குறோம். அவன் ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு காரியமாக அவனை காணப்படுகிறது. அதுதான் கேட்டார்கள் இல்லையா இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவன் தச்சண்ட மகன் அல்லவோ, எனக்கு எப்படி இந்த பலத்த செய்கைகள் வந்தது, எப்படி இந்த விஸ்டம் ஞானம் இவனுக்கு யார் கொடுத்தது என்று அந்த வேத பாரகர் இஸ்ரவேலர் படித்தவர்கள் பாமர்கள் ஞானிகள் கல்விமானிகள் எல்லாம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவருக்கு இது வந்தது, எப்படி இவர் கற்றுக்கொண்டார், எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை அவர் தேவனுடைய குமாரன் என்று. அல்லேலூயா. ஸோ நாம் விசுவாசித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அதே ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நிக்கதோமோ, நீ இஸ்ரவேல் போதகனாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறார். நான் அறிந்திருக்கிறதை சொல்லி நான் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அறிந்திருக்கிறார், கண்டிருக்கிறார், சாட்சி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. எதை? நீங்களும் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்கிறேன். எத்தனை திங்ஸை தான் நான் சொல்கிறேன். அதே நீ விசுவாசிக்க முடியவில்லையே நிக்கதோமோ. பரம காரியங்கள் உனக்கு சொல்லுவேனானால் எப்படிப்பா விசுவாசிப்பா? எப்படி விசுவாசிப்பா நீ? பரலோகத்திலிருந்து இறங்கின பரலோகத்துக்கு இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறின ஒருவரும் இல்லை. அவர் நான் தான் இறங்கி வந்திருக்கிறேன், ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அதெல்லாம் அவர் சொல்கிறார். அதில் தான் அவர் சொல்கிறார், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதற்கொண்டு காண்பீர்கள் என்று சொல்கிறார். என்றால் நாங்கள் நம்முடைய சாட்சி வேறு என்று சொல்கிறார். ஸோ இந்த ரோமர் முடிக்கிறேன். பாருங்கள், இந்த ரோமர் புத்தகத்தில் நாங்களும் பார்க்கிறோம் என்ன, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரத்திலே இருக்கிறபடியால் நம்ம சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரத்திலே வியாதிகளோ கிருமிகளோ அல்லது ஆத்ரைட்டிஸோ டயபெட்டிக்கோ அல்லது என்ன டிப்ரெஷன்ஸோ நம்முடைய மென்டல் ரியாமில், ஃபிசிக்கல் ரியாமில், நம்முடைய ஸ்பிரிட் ரியாமில், நம்முடைய ஃபைனான்ஷியல் ரியாமாக இருக்கலாம், நம்முடைய மெட்டீரியல் ரியாமாக இருக்கலாம், ஃபிசிக்கல் வேர்ல்டாக இருக்கலாம், எந்த மண்டலங்களாயினும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா மண்டலத்திலும் ஆவியானவர் ஆக்டிவேட்டாக இருக்கிறார். ஹி ஸ்பிரிட் அட்மாஸ்பியர் இஸ் ஸோ பிக். அவர் ஒரு கோப்பைக்குள்ளே விட்டால் அந்த கோப்பைக்குள்ளே இருப்பார், எனக்குள்ளே வந்தால் எனக்குள்ளே இருப்பார், எனக்குள்ளேருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்வார். என்ன வேண்டாம், எனக்காகவே அவர் வந்திருக்கிறார். எனக்காகவே தான் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை
இயேசு கிறிஸ்து நம் மீது பொழிந்தருளி இருக்கிறார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது வாசமாக இருந்தால் என்ன நன்மை உண்டாகிறது எனக்கு? அவர் வரும்போது எல்லா நன்மையும் செழிக்க பண்ணுகிறார், உயிர்ப்பிக்கிறார், சுகத்தை உயிர்ப்பிக்கிறார், உங்களுக்குள்ளே உங்கள் ஐஸ்வர்யத்தை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் நம்பிக்கைகளை உயிர்ப்பிக்கிறார் என்று இருக்கிற ஒரு இடத்த பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்முடைய நம்பிக்கை ஹோப் வந்து ரெசரக்ஷன் ஆகுதா, ரெஸ்டோரேஷன் ஆகுது. உலக பரிசுத்தாவி உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? தேவ அன்பை, காட் கைண்ட் லவ்வை உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். இட்ஸ் லைக் எ ரிவர், அதனால் ஃபவுண்டெயின். இயேசு சொல்றார், ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும், ஃபவுண்டெயின்ஸ் வில் புறப்படும் என்று சொல்லுகிறார். The rivers of the fountains, the streams of the river of life, ஜீவ ஊற்றுக்கள், ஜீவ தண்ணீர் நதிகள் உனக்குலேருந்து பாய்ந்தோடி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த ஒருவன் இந்த வார்த்தையை கேட்கும்போது, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை நான் பேசவில்லை, இது தேவனுடைய வார்த்தை. இதை கேட்குறப்பே உனக்குள்ள இருக்கிற வியாதிகள் மறைந்தோடுகிறது, டிப்ரெஷன்கள் மறைந்தோடுகிறது, பொல்லாத வியாதிகள் அசுத்தாவிலும் சரீரத்தை விட்டு அகன்று போகுது என்றால் ஜீவன் வெளிப்பட்டது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதான் பாருங்கள், இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஸோ அவர் உயிர்ப்பித்து விட்டு போறவர் இல்லை, உங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளேருந்து அந்த ஜீவன் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கு, உங்களை நிரப்புகிறது. என்ன சமாரிய ஸ்திரீயின் இடத்துல என்ன சொல்லுகிறார்? நான் ஒன்றுத்து தண்ணீரை கேட்கிறேன், நீ நான் யாரென்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன், அது உனக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கு. What kind of knowledge Jesus speaking பாருங்க. ஏசு என்ன சொல்லுகிறார் கவனித்து பாருங்க. நோ ரிலிஜன் என்று சொல்லி நீங்க பார்க்காதீங்க. Just to listen. Something Jesus brought something special from heaven. பரலோகத்திலிருந்து அவர் வந்தார் என்றால் அவர் எதையோ விசேஷமானது ஒன்றை மனிதர்களாய் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றார், நீங்க யார் என்று நமக்கு சொல்லும் ஆவியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு போதிக்கிற ஆவி, நமக்கு ஞானத்தின் ஆவி, நமக்கு பலத்தின் ஆவி, பராக்கிரமத்தின் ஆவி. அவர் வரும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ தண்ணீர் நாம உச்சந்திலிருந்து உள்ள ஆவியில் ஆத்தும சரீரம் எல்லாம் இந்த ஜீவன் தண்ணீரால் நிரப்புகிறார். அப்போ எப்படி மரணம் சீட் பண்ண முடியும்? அப்படி கேன்சர் சீட் பண்ண முடியும்? டியூமர் எப்படி சீட் பண்ண முடியும்? எப்படி ஹார்ட் அட்டாக் சீட் பண்ண முடியும்? எப்படி மரணத்துக்கு அழிவுக்கு எதுவான காரியங்கள் உங்களுக்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை எப்படி உங்களுக்கு ஆத்தரைட்டிஸ் இருக்க முடியும்? எப்படி உங்களுக்கு அழிவுக்குரிய ஒரு வியாதி இருக்க முடியும் உங்களுக்கு? அவர் வரும்போது எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பார், ரெஸ்டோரேஷன் பண்ணுவார். நமக்கு எதிராக எதுவும் வரலாமுங்க, நம்ம வராதுன்னு சொல்லலை. எனிதிங் கம் தட் வில் ஃபெயில், யூ நெவர் ஃபெயில். நீ திருப்பி நிற்பா, எழுந்து நீ நிற்பா. நான் சாட்சி. அதுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்ததுங்க. இவன் ஒரு நெருப்பு தான் என் மேலே பட்டும்படியாக பட்டதான். ஆனால் நெருப்பு என்ன அழிக்க முடியலைங்க. நெருப்பு நம்ம அழிக்காது, தண்ணீர் நம்ம அழிக்காது. அக்னியில் நடந்தாலும் அதுதான் தோற்று போகும், நீ இல்லை. மரணத்தின் ஆவிகள் நம்மிடத்திலே, நம்மை உலகத்தில் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. எந்த சக்தியும் கிறிஸ்துவாய உன்னை மேற்கொள்ளாது. அவருக்குள்ள நீ பிறந்திருந்தா நீதான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன். அதான் ஆபிரகாம் சொன்னது, எங்கேயும் எதிலையும் நீதான் ஹெட்டா இருப்பா, நீ ஒரு நாளும் வாழாக முடியாது, நீ தலையத்தான் இருப்பார். சரி, கீழாகாமல் மேலாகி கொண்டே போவாய். நீ கீழே வர முடியாது, அவரோட வாக்குத்தத்தை விடாது. என்ன கீழாகாமல் மேலாகுவா, மேலே 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 தான் போவா. நீ வாழாகாமல் தலையாகுவாய். வாக்குத்தத்தை தானே சரியா பாருங்க. உபாகம் 28 பாருங்க. அதில் பாருங்க, நீ தலையாய் ஒரு ஹெட்டா இருப்பா, அப்புறம் அடுத்த ஹெட்டா நீ மேலே மேலே தான் போவாளிய, நீ கீழே வர மாட்டா. வார்த்தையை சரியா படிச்சு சரியா விளங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்க எங்கேயும் எந்த சக்தியாலும், எந்த அழிவுக்குரிய சக்தியாலும் உங்களை அழிக்க முடியாது. அதைத்தான் நான் பேசுகிறேன்.
ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அழியாமையின் ஆவியானவர். உங்களை அழிக்கும் எந்த சக்தியையும் உங்களை அழித்து போட முடியாது என்று உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல செய்தி. அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம ரிசரக்டட் வித் கிரைஸ்ட் ஜீசஸ், நம்ம யூனியன் வித் கிரைஸ்ட் ஜீசஸ். அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம், அவரோடு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். we are full of glory, full of spirit people, we are full of power. என்ன நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். The highest power come from heaven to reside. This is the Holy Spirit. ஸோ உன்னதத்தின் பலன் உங்களுக்கு வந்திருக்கிறபடியா உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் செழித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சாத்தானை பற்றி கவலைப்படாதீங்க. அவன் செத்து 2000 வருஷம் ஆயிட்டு. அவன் ஃபொகெட்டபிள் ஒரு பர்சன். அவன் பல்லில்லாத ஒரு சிங்கம், ஒரு வேஷம் போட்டு முகமூடி போட்டு கொஞ்சம் சுற்றி கொண்டு திடுறான். ஆரையாவது விழுங்கலை, எவனையாவது எம்பிடுவான் எனக்குன்னு தேடுறான். அவனுக்கு கிடைக்குதில்லை. அப்படி ஒரு டைப் தான் அவன். நீங்கள் அவனுக்கு பயப்படவே தேவையில்லை, அவனை கண்டுக்கவும் தேவையில்லை. உங்களோட லைஃப் ப்ரோக்ரஸை முன்னோக்கி பார்த்து கொண்டே போங்க. விசுவாசத்தில் முன்னோறி போங்க. ஆவியானவருக்கும் உங்களோட சரத்தை ஒப்பு கொடுத்து போங்க. ரோமர் 12:2 படி பரிசுத்தாவிக்கு உங்கள் சரங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவர் வயலண்ட்டாக ஃபோர்ஸாக உங்களுக்குள்ளே வந்து உங்களை ப்ராசஸ் பண்ண மாட்டார். உங்களோட சுதந்திரத்தில் அவர் கை வைக்க மாட்டார். நீங்கள் உங்களோட உங்களோட சித்தத்தையும் நோக்கத்தையும் கீழே வச்சுக்கிட்டு ஏசு மாதிரி கெட்செமனேலன்னு சார், ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லைப்பா, உங்கள் சித்தம், உங்கள் ராஜ்யம், உங்களுடைய சித்தத்தை நான் எடுத்துக்கிறப்பா என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது இந்த பாடியை, அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தை முழுவதையும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. See you next time. Bye. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பி இதை கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். எந்த நோயில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே உங்களுக்கு நான் விடுதலையே கூறுகிறேன். நாசரேனா இயேசுவின் நாமத்தில் எந்த வியாதிகளும் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக கட்டளை கொடுக்கிறேன். God bless you. Bye.